Hello guys, வணக்கம் and welcome back to my channel. இந்த வீடியோ வந்து நம்ம கூர்க் சீரிஸோட செகண்ட் வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம வந்து பிளான்டேஷன் டூர் பார்க்க போகிறோம். அதாவது காஃபிலாம் எப்படி உருவாகுது, அதை எப்படி ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்டு நம்மளுக்கு பவுடராக கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற ப்ராசஸ், அதுக்கப்புறம் பெப்பர், ஏலக்காய், சாக்லேட், அதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு அதெல்லாம் இருக்குல்ல, அது இந்த பிரியாணி இலை, இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கியிருப்போம். ஐ மீன் சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு. ஆக்சுவலி இதோடைய ஸ்டார்ட் பாயிண்ட் எது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதெல்லாம் போய் டீப் டைவ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு. பட் உங்கள் நிறைய பேருக்கு சப்போஸ் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா சேனலில் இருக்கிற மற்ற வீடியோலாம் பாருங்கள். ஃபார் நவ் வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூட இந்த டூரில் பிற மொழியாளர்கள் வந்ததுனால நம்மளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஹிந்தியில் தான் பண்ணாங்க. ஸோ எனக்கு புரிஞ்ச வரையிலும் நான் வந்து உங்களுக்கு அதை தமிழில் மொழிபெயர்த்து சொல்கிறேன். காஃபி வகைகளில் பார்த்தீங்கன்னா அரபிகா அண்ட் ரொபஸ்டா அப்படின்றது 2 வகை இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப மெயினாக எல்லோரும் யூஸ் பண்ணுற வகைன்னு சொன்னார். நம்ம குடிக்கிற சன்ரைஸ் ப்ரூ இது எல்லாமே வந்து இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் திஸ் டூன்ற மாதிரி சொன்னார். அரபிகா வந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ளேவராக இருக்கும் அண்ட் ரொபஸ்டா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அரபிகாவோட பிளான்ட் வந்து ஒரு 45 வருஷம் இருக்கும் அண்ட் ரொபஸ்டா பிளான்ட் வந்து ஒரு 100 வருஷம் வரைக்கும் இருக்கும். இது வந்து நவம்பர் மாதத்தில் வந்து அறுவடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் பார்க்குற இந்த செடி வந்து நம்ம சமையலெலாம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுற ஏலக்காய் செடி. இந்த செடியிலேருந்து நம்ம ஏலக்காய் வந்து 6 மாதமாக எடுக்க முடியும். தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் जून टू दिसंबर. सर जून में हार्वेस्टिंग होता है, दिसंबर तक रहता है. 6 महीने हार्वेस्टिंग करते हैं. एक महीने एक फ्रूट है. இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் நம்ம போடுவோம் இல்லையா பட்டை, அந்த பட்டை மரம் இது. சுருளாக இருக்கிற பட்டை இல்லை, நீட்டாக இருக்கிற பட்டை. இட் ஹேஸ் அ ஸ்ட்ராங்கர் அரோமா. மேலேருந்து பட்டைலாம் வந்து உதிர்ந்து விழும். ஒரு 1-1.5 வருஷத்தில் அது க்ளோஸ் ஆகிடும். அந்த உதிர்ந்து விழுற பட்டையை தான் நல்லா காய வச்சு சேல் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிற மிளகாய் செடி. இது நம்ம சிட்டிலேயே கூட பார்த்துருப்போம். இதில் சர்ப்ரைசிங்கான ஃபேக்டர் என்னென்னா இது 1 kg வந்து 3600 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மரம் பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணியில் யூஸ் பண்ணுற பிரியாணி இலை, அதாவது இந்தியன் பே லீஃப். நான் வந்து இது வந்து செடின்னு நினச்சேன், ஆனால் இது ஒரு மரமாகவே இருக்குது. அதே மாதிரி இந்த செடி வந்து பெப்பர் செடி. இது வந்து ஒயிட் பெப்பர் செடியாக. நம்ம மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது எல்லாமே பிளாக் பெப்பர் தான். ஒயிட் பெப்பர் வந்து காரம் கம்மியாக இருக்குன்றதுனால இது வந்து ஒயிட் பெப்பர் செடி. பக்கத்துலேயே வந்து பிளாக் பெப்பர் செடியும் இருந்துச்சு. இப்போ நம்ம அவங்களுடைய காஃபி ஃபேக்ட்ரிக்குள்ளே போகிறோம். இந்த லைனாக அடுக்கி வச்சுருக்கிறதுலாம் வந்து சன்னில் எவ்வளோ நேரம் இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரியான கலர்ஸும் அதுக்கான ஃப்ளேவர்ஸும் இருக்கும். இந்த ஆரோ மார்க்கில் இருக்கிறத பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு அது பின்னாடி என்னென்னு சொல்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் அருவருப்பாகவும் இருக்கும். இப்போ இந்த காஃபி பீன்லாம் பார்த்திங்கன்னா அந்த பழத்துலேருந்து எடுத்து சன்னில் வந்து ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் காய வைப்பாங்களாமா. அது காய வச்சதுக்கு அப்புறம் அதில் இருக்கிற அந்த மேலே கீழே இருக்கிற லேயர்ஸ்லாம் அந்த ஒட்டிகிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் மட்டும் அவங்க ஜலிச்சு எடுத்துருவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு இந்த மிஷினில் வந்து அவங்க போட்டுட்டு ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வந்து வறுக்கிறாங்க லிட்ரலாகவே. அந்த வறுக்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு 100லேருந்து 150 செல்சியஸ் வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 25 மினிட்ஸ் வந்து அதை கூல் டவுன் பண்ணுவாங்களாமா. பண்ணி முடிச்சு அவர் நிற்கிறதுக்கு பக்கத்தில் தான் ஒரு கிரைண்டர் இருந்துச்சு. வீடியோவில் கேப்சர் ஆகல. அந்த கிரைண்டரில் போட்டு அதை வந்து நல்லா பவுடர் ஆக்கிடுவாங்க. எந்த மாதிரியான பவுடர் தேவையோ அந்த மாதிரியான பவுடர் ஆக்கிடுவாங்க. அதுதான் வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் காஃபி. சிக்கோரி மிக்ஸ் பண்ணாமல், ஒருவேளை சிக்கோரி மிக்ஸ் பண்ணது வேணால் மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து சேல் பண்ணுவான்னு சொல்லி சொன்னாங்க. பட் காஃபி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா, காஃபி பீன் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அதோடைய எக்ஸ்பைரி டேட் வந்து 1 year ஆமாம். காஃபி பீன் ராவாக இருந்துச்சுல, அந்த பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாங்கல்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 5 years வரைக்கும் அதோட எக்ஸ்பைரி டேட் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த காஃபி பீன் வறுத்ததுக்கு அப்புறமா அதுலேருந்து செம்ம நல்ல வாசனை வந்தது சூப்பராக. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கேயே இருக்கிற காஃபி மியூசியமுக்கு போயிருந்தோம். அங்கே வந்து கொஞ்சம் நிறையா ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அண்ட் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைனும் பண்ணிருந்தாங்க. தட்ஸ் வேர் வி காட் டு டேஸ்ட் த காஃபீஸ் ஆஸ் வெல். Why to take the mask?
அங்கே இருக்கிற பிக்சரில் காட்டுற மாதிரி அந்த ஃப்ளவரில் இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த காய் வந்து பச்சையாக இருக்கும். அதுக்கப்புறம் அது சிகப்பாக வரும்போது அதை பறித்து அதுக்கப்புறம் அதை வந்து இந்த ப்ராசஸில் வந்து வெயிலில் காய வச்சு நம்ம இந்தியாவில் வந்து இந்த மாதிரி வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் இதில் இந்த மாதிரி தான் வறுத்து இந்த மாதிரி தான் அரைச்சாங்களாமா. எத்தியோப்பியாவில் வந்து இந்த மாதிரி மிஷின்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. அண்ட் அவங்க வந்து பாப்கார்னும் சாப்பிடுவாங்க. ஒரு வேலைக்கு வந்து 3 வாட்டி வரைக்கும் காஃபி குடிப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ப்ராசஸ்லாம் சேம் தான். ஆனால் ஃப்ரான்ஸ், நெதர்லாண்ட், ஸ்பெயின் இவங்கெல்லாம் வந்து எந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணாங்க ஃபார் ரோஸ்டிங் அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் கிரைண்டிங் அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இங்கே. நியூசிலாண்டு ஆஸ்க் இஃப் ஹி ஹஸ் कौन सा क्वेश्चन ब्लैक कॉफी எம்டி ஸ்டமக்கில் நான் டெய்லி 3-4 வருஷம் உட்காந்து பிளாக் Go back. இது சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி லைட்டாக இருக்குது. I'll taste it. You can actually taste it. No, is it? It's nice. US எப்படி தான் இருக்கும். Exact same. Arabica robusta. Really different. ஷோரா? இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நான் முன்னாடியே ஒரு பாக்ஸை பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த காஃபி பேர் வந்து சிவிட் காஃபி. அதாவது பூனை வகை சார்ந்த ஒரு அனிமல் வந்து காஃபி பழங்களை வந்து தேர்ந்தெடுத்து சாப்பிடுமாமா. அதை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு அதோடைய வயிற்றில் வந்து அது ஒரு மாதிரி ஃபர்மெண்டேஷன் நடக்குமாமா, விச் வில் பிரேக் காம்ப்ளெக்ஸ் ப்ரோட்டீன் அண்ட் என்ரிச் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். அது வந்து இட்ஸ் பேசிக்லி எக்ஸ்ட்ராக்டட் த்ரூ த கேட்ஸ் பூப். கேட்டோட ஷிட்லேருந்து அந்த சீட்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதிலிருந்து காஃபி பீனை எடுத்து ரோஸ்ட் பண்ணி அதிலிருந்து வர காஃபியை வந்து குடிக்கிறாங்களாம். இதை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா எக்ஸ்பென்சிவ் காஃபி இந்த வேர்ல்டு சும்மா கூகுளில் தட்டுங்க, யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். இப்போ இந்த மரம் பார்த்தீங்கன்னா கோகோ மரம். அதாவது இதோட சீட்ல இருந்து தான் வந்து நம்ம சாக்லேட் தயாரிக்கிறாங்க. ஸோ இது இந்த மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பஞ்சு மரம் மாதிரி பஞ்சு, இது இளம பஞ்சு அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை கட் பண்ணி உள்ளே பார்த்தீங்கன்னா சீடு இருக்கும். அந்த சீடை தான் வந்துட்டு எப்படி காஃபி பண்ணுறாங்களோ அது ஒரு தனி ப்ராசஸ் மாதிரி பண்ணி சாக்லேட்டாக மாற்றுறாங்க. அதுக்கான ஒரு ஃபேக்ட்ரியும் அங்கேயே இருந்துச்சு. அதை தான் இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 60 வரைக்கும் சீட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்ம பழம்னு சொல்லாமான்னு தெரில, அந்த காயில் இருந்து இருக்குமா. ஸோ அதில் இருக்கிற பீன்ஸ் எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்கிறாரு. அந்த பழத்தை வந்து காயை வந்து கட் பண்ணாங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கோகோனட் மாதிரியான ஒரு ஸ்டஃப் இருக்கும். அதையும் நம்ம கட் பண்ணி பைசெக்ட் பண்ணோம்னா பின்னாடி இந்த படத்தில் காட்டுற மாதிரி அதில் சீட்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு காட்டான ஒரு ஸ்மெல்லு வந்தது அந்த காஃபியோடைய சீட்லேருந்து. பட் சிமிலர் ப்ராசஸ் தான். அதை வந்து ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் வறுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிரைண்டரில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள்லாம் வந்து அதை ஆட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் தான் அது சாக்லேட்டாக மாறுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்மளுக்கு காஃபி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் பற்றி தெரிஞ்சதுனால we can tell. அந்த காஃபி வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் 60% ஆஃப் அரேபிகா சீட்ஸ் அண்ட் 40% ஆஃப் ரொபஸ்டா சீட்ஸ். த காஃபி டேஸ்டட் ரியலி குட். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் எங்கேஜிங்காக இந்த வீடியோ நான் எடிட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.